கேட்டா இட்லி பஞ்சு மாதிரி இருக்கான்னு செக் பண்றேன்னு சொல்லி பயமுறுத்தினால. கவலைப்படாத. நம்ம சாப்பிடுறதுக்கு தானே ஆசையா செய்றா. அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டா. ஆ, வாசனை வந்துருச்சு வந்துருச்சு. பிரியாணி ரெடி. ஐயோ, வாசனையா அருமையா இருக்கே. ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாசனை வச்சு நல்லா இருக்குன்னு நீ சொல்லக்கூடாது. அதுவும் சரிதான். கண்மணி, நீ அவங்களுக்கு கத்திரிக்காய் சப்ஸ், பச்சடி, அவுச்ச முட்டை எல்லாம் வை. நான் உங்களுக்கு பிரியாணி வைக்கிறேன். இரு. ஏய் கண்மணி, அப்படியே 2 பேரும் இலைய போட்டு உட்கார வேண்டியதானமா? எல்லாரும் சேர்ந்தே சாப்பிடலாம்ல. அது எப்படி? நான் தானே செஞ்சேன். நீங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் சாப்பிடுவேன். கண்மணி, நீ உட்காரு. அதெல்லாம் முடியாது. நான் உட்கார்ந்தா நீயும் உட்காரணும். அப்பதான் நான் சாப்பிடுவேன். விட மாட்ட போல இருக்கே. பாரு. என்ன பிரியாணி எப்படி இருக்கு? அற்புதமா இருக்குமா? மசாலா அவ்வளவு அருமையா இருக்கு. நான் இன்னைக்கு ஃபுல் கட்டு கட்டாம விடவே மாட்டேன். உங்களுக்கு எப்படிமா? வாசனை வச்சு எதை எடை போடக்கூடாதுன்னு சொன்னீங்க. அத நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். பிரமாதமா செஞ்சிருக்க. கோழிக்கறி நல்ல பஞ்சாட்டம் வெந்திருக்கு. அக்கா நீ வாய மூடு. மறுபடியும் அவ போய் தீக்குச்சி எடுத்துட்டு வந்துட போறா. பசி தீத்த புள்ளைய பழி வாங்குற நேரமா இது? பிரியாணி எப்படி இருக்கு அது சொல்லுங்க முதல்ல. திங்கிற வேகத்தை பார்த்தா தெரியலையா? வேற லெவல்ல இருக்கு. அசத்திட்ட போ. சூப்பர் தேன்மொழி. சொன்ன வார்த்தையை நீ காப்பாத்திட்ட. கைய கொடு. கைய உன்கிட்ட கொடுத்தா சாப்பிட முடியாது. வா முதல்ல நம்ம சாப்பிடலாம். ஐயோ வா பாருக்கா. உனக்கு ஒண்ணு, எனக்கு ஒண்ணு. எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு. சும்மா எனக்காக சொல்லாத. நிஜமாதான் சொல்றேன். ரொம்ப அருமையா பண்ணிருக்க. எப்படியோ ஒரு சமையல் இளவரசிக்கிட்டே பாராட்டு வாங்கிட்டேன். இது போதும் எனக்கு. அப்படி இல்ல தேன்மொழி. எல்லாருமே சமையல்ல ஏதாவது ஒண்ணு சமைக்கிறதுல எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க. ஆனா நீ இவ்ளோ பெரிய பிரியாணி குயினா இருப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. ஆமா. தேன்மொழி அங்க பாரு. சித்தி எப்படி ரசிச்சு சாப்பிடுறாங்கன்னு. சமைச்சது நானாச்சே. நான் கூட பிரியாணி செய்யறப்போ அரிசி நல்லா குழைய விட்டுருவேன். ஆனா இது நல்ல உதிரி உதிரியா ஒட்டாம ரொம்ப அழகா வெந்திருக்கு. வாசனையும் டேஸ்டும் ஒன்னொன்னும் போட்டி போட்டுட்டு ஆள மயக்குது. சான்ஸே இல்ல. நின்னுட்டு போ. ஐயோ நீ சாப்பிடு. நான் சாப்பிட்டு தானே இருக்கேன். ஏன் இட்லி ஊட்டின கையால பிரியாணி ஊட்ட கூடாதா? என் கையால செஞ்ச பிரியாணிய என் கையால ஊட்டினாதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஆகட்டு. ஏய் அங்க பாரு. உலகம் மனிதே வெளியேவா, மனிதன் என்ற சொல்லுக்குள்ளே அடங்காதே பெண்ணே. உயரம் உலகேதான், அவன்தான் உயரம் தெரியாது நீ நிமிர்ந்தேவா பெண்ணே. மனிதே வெளியேவா, மனிதே மனிதே வெளியேவா வெளியேவா. என்ன கண்மணி, புதுசா வண்டியெல்லாம் வாங்கிட்ட போல?
எல்லாம் உங்களோட ஆதரவாலதான்க்கா. என்கிட்ட நம்பிக்கையா இடியாப்பம் வாங்குறவங்களுக்கு அத சீக்கிரமா இடியாப்போ இடியாப்போ வடகரி இடியாப்போ இடியாப்போ தேங்காய் பால் வடகரி. என்ன வேலையே செய்ய மாட்டேங்குது? நல்லதானே இருந்துச்சு. என்ன ஆச்சு இதுக்கு? ஏய்! அறிவு இருக்கா உனக்கு? இப்படியே கார் மேல கழுத்து தூக்கி அடிப்ப? ஏன் உங்களுக்கு கண்ணு இல்லையா? கார்ல ஏறி உட்காந்துட்டா கண்ணு உங்களுக்கு தெரியாம போயிடுமா? இப்படி ரோட்ல போறவங்க மேல சேத்த வாரி வீசிட்டு போறீங்க. ஏன் நீ தண்ணி இருக்கிற இடத்துல இருக்க? தள்ளி நிக்க வேண்டியதானே? இங்க பாரு, உன்னால எப்படி கார் டேமேஜ் ஆயிடுச்சுன்னு. கார்ல விழுந்த டேமேஜ் மட்டும் பாக்குறீங்களே, என் Dress இப்படி அசிங்கப்படுத்திருக்கீங்களே, அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? ஏய், எனக்கு என்ன உன் மேல சேர்த்து அடிக்கணும்னு ஆசையா? ஏதோ தெரியாம விழுந்தது, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஆனா நீ தெரிஞ்சுதானே என் கார் மேல கல்ல வீசின? எது தெரியாம சேரடிச்சீங்களா? இத நான் நம்பணுமா? எல்லாம் என்ன பார்த்துட்டு வேணும்னே தான் என் மேல சேரடிச்சீங்க. ஆனா எனக்கு உங்க காருன்னு தெரியாது. என்ன இவனாவது அசிங்கப்படுத்திட்டு போனா நான் அவனை அப்படியே சும்மா விட்டுருவேனா? என் மேல சேத்து அடிச்ச காரு மேல கல் அடிச்சேன். ஒண்ணுக்கு ஒண்ணு சரியா போச்சு. இப்படி முறைக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா கிளம்புங்க. காரை டேமேஜ் பண்ணது இல்லாம என்னையும் மிரட்டலையா? மிரட்டல. உங்களுக்கு புரியாத நியாயத்தை சொல்றேன். நான் தான் தெரியாம நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. இங்க பாரு, நான் ஏன் உன் மேல சேர்த்து அடிக்கணும்? ஏற்கனவே என்ன அவமானப்படுத்தினது உங்களுக்கு போதல. என் வளர்ச்சியை பார்த்து உங்களுக்கு பொறாம. அதை எப்படி தடுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல. அதான் ஆள் அனுப்பி கடையை உடைச்சிங்க. இப்ப நேராவே என் மேல சேர அடிக்கிறீங்க. என்னது? எனக்கு பொறாமையா? யாரோட கம்பேர் பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, பேச்ச மாத்தாத. நீ செஞ்ச தப்புக்கு ஒழுங்கா மன்னிப்பு கேளு. அதை விட்டு தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. என் மேல சேத்து அடிச்சது கூட தெரியாம காரை நிறுத்தாம போனது நீங்க. முதல்ல அதுக்கு என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அப்புறம் நான் கேக்குறேன். உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? அந்த எதிர்பார்ப்புலாம் உனக்கு இருக்கா? அப்ப என்கிட்ட ஏன் எதிர்பார்க்கறீங்க? நான் என்ன கேட்க முடியும்? நிறுத்துங்க முதல்ல. 2 பேரும் ஏற்கனவே தெரிஞ்சவங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிப்பு கேட்டு போக வேண்டியதானே? எதுக்கு இப்படி பப்ளிக்ல முட்டிட்டு நிக்கிறீங்க? உனக்குலாம் வேற வேலை இல்லையா? யாராச்சும் சண்டை போட்டா உடனே கூட்டம் கூட்டிடுவீங்களா? அசிங்கமா இல்லையா? தம்பி, நாங்க வேடிக்கை பாக்குறது அசிங்கம் இல்ல. நீங்க பொது இடத்துல சண்டை போடுறீங்கல்ல, அதான் உங்களுக்கு அசிங்கம். அப்ப பாக்குறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இருந்தா நீங்க கிளம்பி போங்க. சும்மா தேவையில்லாம அட்வைஸ் பண்ண வந்துட்டேன். யோ வாங்கயா, இவங்க எல்லாம் பேச முடியாது. நம்ம வேலையை பார்த்துட்டு போலாம். போங்க போங்க. ஏய், என்ன அப்படியே போற? பதில் சொல்லிட்டு போ. என்ன சொல்லணும்? மன்னிப்பு கேட்டு போ. நான் ஏன் பாட்டி அப்படி சொல்ல போறேன்? அவ உங்களை அடிக்க கை உங்களது தப்புதான். இங்க பாரு கண்மணி, முதல்ல பாட்டி கிட்ட மன்னிப்பு கேளு. உங்க தெய்வம் என் அம்மா இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க பாரு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ இங்க அவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குற. ஏன் ஏழையா பிறந்துட்ட காரணத்தினால தப்பே செய்யலனாலும் ஏழைங்க தான் எப்பவுமே மன்னிப்பு கேட்கணுமா? தப்பே செஞ்சாலும் கோடீஸ்வரங்க நீங்க மன்னிப்பு கேட்க மாட்டீங்களோ? நீ எதை ம், போதுமா? ம். ஏய், இடியாப்பம் வைக்க போனவ பெருசு பெருசா கவர் எடுத்துட்டு வந்திருக்க. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் என்னோட ட்ரீட். ட்ரீட்டா? எதுக்கு? ஐடி கம்பெனில இருந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடுச்சு. சூப்பர் கண்மணி. ரொம்ப சந்தோஷமா. ஏய், அந்த சாருக்கு போன் பண்ணி நன்றி சொல்லிட்டியா? சொல்லாம இருப்பனா? உன்னை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி. நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையாலதான் என்னால இதை செய்ய முடிஞ்சது. இதுல உங்க எல்லாரோட பங்கும் இருக்கு. முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் ஏய், ஏய், நல்லா இரு, நல்லா இரு. நல்லா இரு. இரு. இந்தாம்மா, என்னம்மா இது? பிரிச்சு பாரு. ம். $12,000 போட்டிருக்கு. அதெல்லாம் நீ எதுக்கு பாக்குற? உடம்பு உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சித்தி, இது உனக்கு, சித்தப்பாக்கு. எனக்கா?
அவருக்கு சட்டையும் எடுத்திருக்கா. புடிக்கா. ஐயோ பிடிச்சிருக்கா சித்தி? சூப்பரா இருக்குடி. ஐயோ ரொம்ப அழகா இருக்கு. அதுவும் எனக்கு பிடிச்ச கலரு. கண்மணி, இந்த கல்யாணத்துல ஜோடியா ஒரே கலர்ல Dress போட்டு வரவங்கள பாக்கும்போது எனக்கு அந்த மாதிரி அமையலேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கும்டி. அந்த குறைய நீ தீர்த்து வச்சிட்டமா. எனக்கு உங்க சித்தப்பாவுக்கும் மேட்சிங்கா எடுத்துட்டு வந்திருக்கு. சூப்பரா இருக்கு. இனிமே நாங்க எங்க போனாலும் இதையே தான் போட்டுக்கிட்டு போவோம்.